அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல விதமாக நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். அந்த மாதிரியான வழிபாடுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். எல்லா தமிழ் மாதங்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதுலேயும் புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடுகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு நடக்கக்கூடிய பிரம்மோற்சவமும், வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் தலிகையிட்டு நம்ம வீட்டில் படையலிட்டு பெருமாளை வழிபடுவதும் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறைய வழிபாடுகள் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சனிக்கிழமைகளில் எப்போவுமே பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீட்டில் தலிகையிட்டு நிறைய சித்திரான்னங்கள் படைத்து சர்க்கரை பொங்கலும் சுண்டல் வடை பாயசத்தோடு நம்ம படையலிட்டு பெருமாளை வணங்கும் பொழுது நம்மளுடைய சந்ததிகள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பணக்குறையில் மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த குறையை தீர்த்து வைப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது அவசியமாக செய்யணும். இந்த தலிகையிடுற முறைகளில் மாவிளக்கு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்வதற்கு இந்த மாவிளக்கு பூஜை பெரிதுமே நமக்கு உதவி செய்யும். அதனால் தலிகையிடும் பொழுது விளக்கை ஏற்றுவதை மறக்காதீங்க. அடுத்ததாக மகாலய பட்சமும் இந்த புரட்டாசியில் தான் நமக்கு ஆரம்பிக்கும். அந்த நாட்களில் எந்த விதமான அசைவ உணவுகளும் சாப்பிடாம இருந்து நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்மளுடைய சந்ததிகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விளங்கும். நிறைய பேருக்கு கல்வியில் தடைகள் இருக்கும், திருமண தடை இருக்கும், நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் தடை இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிய நம்ம முன்னோர்கள் பித்தர்களுடைய ஆசீர்வாதங்களோடு எல்லா பிரச்சனையும் நம்மளால் சரி செய்ய முடியும். அதே சமயத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பண்டிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வீடுகளில் கொலு வைப்போம். கொலு வைக்க முடியாதவங்க கூட இந்த 9 ராத்திரிகளும் மாலை நேரத்தில் அம்பாளை நினைத்து வழிபாடு செய்யுங்க. ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. அடுத்த 3 நாளைக்கு துர்கை அம்மனையும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் நம்ம பூஜைகள் செய்வோம். இந்த 9 நவராத்திரியும் என்னால் தொடர்ச்சியாக செய்ய முடியல அப்படின்னக்கூடியவங்க விஜயதசமி அன்று 30 தேவர்களையும் வீட்டிற்கு அழைக்கும் விதமாக நல்ல படையலிட்டு உங்களால் முடிந்த பழங்கள், பொரி, அவல், கடலை வகைகளை நம்ம பூஜை அறையில் படையலிட்டு அவங்களுக்கு உரிய மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, வறுமை நீங்கும். முக்கியமாக அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகள் கல்வியில் நல்லா சிறந்து விலகுவாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத பிரச்சனையோ அல்லது தீராத நோயோ இருக்குது அப்படின்னா இந்த வழிபாடுகளை செய்கிறதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களால் சரி செய்துக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எது ஒரு படி ஏறினாலும் 10 படி சறுக்குது அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் செய்கிறதன் மூலமா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இந்த வருடம் உங்களுடைய நிலைமையை விட அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்கிறதா கண்கூடாக பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை முறைப்படி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் நல்ல விதத்தில் நடந்தேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.